ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீபிய தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவது ததாஸ்து. இப்பொழுது தொடர்கின்றேன் 13வது வாசகம் ஸ்ரீருத்ரத்துல தமிழில் மொழிபெயர்ப்பு. இதனுடைய ஆசிரியர் பரமேஸ்வரன் தான். ருத்ரன்னு சொல்லுவா. ருத்ரன்னா பரமேஸ்வரன் இல்ல, 11 ருத்ரர்கள் இருக்கார்கள், 33 தேவர்கள்ல 12 ஆதித்யன் இருக்கார்கள், 8 வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபான அமாவாசை தர்ப்பணத்தை வசுக்கு இப்படி, பித்ருக்களுக்கு தேவர்களுக்கு இப்படி, நுனி வழியா ரிஷிகளுக்கு இப்படி, காண்ட ரிஷி ஆத்ம தர்ப்பணம் இப்படிலாம் இருக்கு சில வகைகள். சோ இதுடைய ரிஷியும் அனுஷ்டுப் சந்தஸ், இதுடைய ரிஷியும் ருத்ரன் தான், தேவதையும் ருத்ரன் தான், அனுஷ்டுப் சந்தஸ். அப்போ இந்த வச்சனத்தை பார்க்கலாம், ஸ்லோகத்தை. யாத்தே ஹேதர்மேடோஷ்டமஹஸ்தே பபூவதே தனுஹோ தயாஸ்மான் விஸ்வதஸ்த்வம யக்ஷ்மயா பரிபுஜா. யாத்தே, யா எவள், ஸ்திரீலிங்கம். யஹங்கிறது எவன். யா ஏ யாக, யாம் ஏ யாக, யயா யாபியாம் யாபின்னு அப்படி போகும். யுஷ்மத் சப்தம் வச்சுக்கலாம், தகாராந்த யுஷ்மத் சப்தம். எவள், ஏன்னா யா தே, தே உன்னுடையன்னு அர்த்தம். பட் தே சகதௌத்தேன்னு இருக்கு, பகுவச்சனத்துல அவர்கள் இருக்கு. சகதௌத்தே இல்லனா துப்பியம் தே யூவாபியாம் வாம், அதுவும் யுஷ்மத் சப்தத்துல வரும். துப்பியம் உனக்கு, ஃபார் யூ, டு யூ, உனக்காக. 4ஆம் வேற்றுமை உருபுக்கு தானக்கிரியா, அது உனக்காக நான் தானம் பண்றேன், உனக்காக பைசா தனம் தரேன்னு சொல்ற மாதிரி அப்படியும் வரும். துப்பியம் தே இல்லைன்னா தவ தே, ஷஷ்டி விபக்தியில தவ உன்னுடைய, இல்லைன்னா தேயும் சொல்லலாம். அதாவது சம்ஸ்கிருதம் அந்த இடம்பொருள் ஆவல் தான். ஸோ யாத்தே ஏ உன்னுடைய, யா எது எவள், எவள்னா இந்த அம்பை குறிக்கிறது. ஏன்னா ஹேத்திஹி அம்புன்னு அர்த்தம், ஒரு பெரிய ஆயுதம்னு அர்த்தம், பறக்கக்கூடிய ஆயுதம். இது அம்பை தான் குறிக்கிறது. ஹேத்திஹி ஸ்திரீலிங்கம் இருக்கிறதுனால யா அங்கேயும் வந்துடுறது ஸ்திரீலிங்கமா. யாத்தே ஹேத்திஹிர் மீடுஷ்டம, மீடக உஷ்டம, உஷ்டம உஷ்ட பிளஸ் ம ஒரு அட்ஜெக்டிவ். அது மீடகங்கிறது என்ன, அது கிருதந்த பிரத்யத்துல வரும். கர்த்தரி கிருதந்த பிரத்யம், அந்த இதுல ஃபார்மேஷன்ல, அந்த ரூபங்கள்ல வடிவங்கள்ல இக்த பிரத்யான்னு ஒன்று இருக்கு. மீடகங்கிறது செழிப்பு. எதுல செழிப்பு? விவசாயத்திற்காக தண்ணி கொடுப்பதில் செழிப்பு. அதற்காக தான் அந்த மீடகங்கிற வார்த்தை வரும். செழிப்பு நிறைய இருக்கு சம்ஸ்கிருதத்துல, பட் இது குறிப்பாக இந்த அர்த்தத்திற்கு உபயோகிக்கின்ற ஒரு வார்த்தை, ஒரு சொல். மீடக ஆண்லிங்கம், மீடா மீடம் இருக்கு, ஸ்திரீ கிளீவ்லிங்கம், அதெல்லாம் ரொம்ப போல. நான் மீடக, நீ மீடக உஷ்டம, தண்டனை தரக்கூடியது உஷ்டமம். இது உன்னுடைய அம்பும் அந்த மிசைல் இருக்க, அந்த ஹேத்திகே அது தம்மு தரும். உன்னுடைய தனு எல்லாருக்கும் பரிசும் தரும். நிறைய செழிப்பா உங்களுக்கு ஜலம், நீர், விவசாயத்திற்காக, தொழிலுக்காக நிறைய செழிப்பா கங்கை மூலமா தருகிற, எல்லாம் தர நீ. அந்த ஆயுதங்களும் உங்ககிட்ட இருக்கு. சோ யாத்தே ஹேத்திர் மீடுஷ்டமன்னு வரும். மீடக உஷ்ட, உஷ்டமம், உஷ்டம அப்படின்னு அட்ஜெக்டிவ்ல வரும். அது யாத்தே ஹேத்திர் மீடுஷ்டம ஹஸ்தே, கையில். 7வது விபக்தி ஏகவச்சனம். ஹஸ்தக, ஹஸ்தே, ராமேன்னு சொல்ற மாதிரி கையில். பபுவ இருந்தது, அது லிட்லகாரகம். தனுகு வில்லு. பபுவங்கிறதே இறந்த காலமாக இருந்தாலும், இது சம்ஸ்கிருதத்துல 3வது ரூபம். இது லிட்லகாரகங்கிறது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இறந்த காலத்தில் நடந்தது, செய்யப்பட்டவன், அதாவது ஆப்ஜெக்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த நாம் குறிக்கோளாக குறிவைக்கும் சொல், அந்த ஆள் இப்பொழுது இல்லை, ஆனால் அப்பொழுது செய்தான். இப்ப உதாரணமா வால்மீகி சக்கார, வால்மீகி ரச்சயான் சக்கார, வால்மீகி எழுதினார். ஆனா வால்மீகி இப்ப இருக்காரா? இல்ல. பிரைம் மினிஸ்டர் பிரதான மந்திரி மோடிஜி சக்கார, அவர் செய்தார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்தார். அதை சக்கார சொல்ல முடியாது, ஏன்னா அவர் இருக்காரு. இப்போ அக்கரோத்து தான் சொல்லுவேன். அகாரிஷ், நானா இருந்தா அகாரிஷம், அக்கரவம், பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ், இம்பர்ஃபெக்ட்லாம் இருக்கு. அகாரிஷீத். அப்போ
அவர் செய்தார், அவர் செய்திருந்தார், செய்து கொண்டிருந்தார், செய்தார். ஆனா அவர் உயிரோடு இருக்கார். ஆனா 15 வருஷம் முன்னாடி செய்தார். ஆனா இப்போ உயிரோடு இருக்கார். அதனால ஒரு பெரிய என்னுடைய இதுல கேள்விகளும் கேட்டாங்க ஒரு மாநாட்டில். அகம் சக்காரம் எப்படிப்பா வரும்? சக்காரங்கிறது லிட்லக்காரங்கிறது இறந்து போன மனிதனுடைய நிகழ்ச்சிகள்ங்கிற. நீ நான் சக்கார, அப்ப நீ நின்று பேசிட்டு இருக்கியே, அது எப்படி அகம்? அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது உத்தம புருஷன் சொல்லுவோம் தமிழ்ல. உத்தமம், மத்தியமம், பிரதமம், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அகம் சக்காரம் எப்படி வரும்? நீ தான் இருக்கிய உயிரோட, நீ எப்படி பண்ணினேன்னு சொல்ல முடியும் நீ சொல்றத பார்த்தா? அதுதான் வேத காலத்துல ரிஷிகளுக்கு சாதாரணமா அகம் சக்கார்னா அவங்களுடைய பூர்வீக ஜென்மங்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா அவர்களுக்கு அந்த விஞ்ஞானம் தெரியும். அந்த அலைவரிசையில் செல்லக்கூடிய விஞ்ஞானத்துக்கு போய் அந்த தடுப்பை அறைய உடைச்சு பின்னாடி போக தெரியும். ஹிப்னாட்டிசம் மாதிரி. இப்போ நான் 2 வயசுல எனக்கு என்னன்னு நல்லா தெரியும். அந்த 1 வயசு அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற வரைக்கும் போய் அந்த மாடர்ன் இப்போ இருக்கிற விசித்திரமான மனோதத்துவ நிபுணர்கள் அதையும் உடைச்சு பேக் சைடில் ரிக்ரெஷன் சொல்லுவாங்க. பழைய ஜென்மங்கள், பூர்வீக ஜென்மங்கள் தெரியறதுக்கூடிய அந்த வால், அந்த கதை, அந்த சுவரை உடைச்சு, அந்த கர்ப்பப்பையின் சுவரை உடைச்சு பின்னாடி ரிக்ரெஷன் பண்றதுக்கூடிய சக்திகள் நிறைய இருக்கு. அது டாக்டர் பிரையன் வீஸ் ப்ரூவ் பண்றாரு. நீங்க மெனி மாஸ்டர்ஸ் மெனி லைஃப்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் ப்ரொஃபசர் இப்பவும் இருக்கார், உயிரோட தான் இருக்கார் இப்போ. அதை பாருங்க. அதுல அதனால்தான் அகம் சக்காரமும் வருது. அதான் தத்துவ ஞானம் தான். லிட்லக்காரம் 3வது நிகழ்ந்த காலங்கள், இறந்த காலங்கள், நிகழ்காலம் தப்பு, இறந்த காலங்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்றன. லிட்டு இறந்த காலம் பேரு. லங் அண்ட் லுங்கு இப்பொழுது உள்ள இறந்த காலங்கள். பபூவ தே தனுகு, உன்னுடைய தனுகு இருந்தது அந்த காலத்துல. நீ சிவன் அந்த காலத்துல நீ ருத்ரனா இருந்த, தேவனா இருந்த, அப்பொழுது இருந்தது. அதான் அந்த பபூவ இருந்தது. ரொம்ப பழைய காலத்தில் குறிக்கக்கூடிய ஒரு சொல். யாத்தே ஹேதிர் மீடுஷ்டம ஹஸ்தே பபூவ தே தனுகு, உன் கையில இருந்தது வில்லு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. யா எது, தே உன்னுடைய, ஹேதிஹி அந்த அஸ்திரம், பறக்கக்கூடிய அந்த ஆயுதம், வில் அம்புன்னு வச்சுங்கோ. யாத்தே ஹேதிர் ஹேதிஹி, அது ஸ்ரீலிங்கம், அதனால்தான் யா ஸ்ரீலிங்கம். எது எவள்னு சொல்ற மாதிரி, எவள் அந்த அம்புன்னு சொல்ற மாதிரி தான். யாத்தே ஹேதிஹிர் மீடுஹோ, மீடக உஷ்ட, மீடகங்கிறது நீ ரொம்ப செழிப்பானவன், நிறைய விவசாயத்துக்கு தண்ணியும் தர, தண்டனையும் தர, உஷ்டமம் அதையும் தர, உன்னுடைய அம்புனாலையும் உன்னுடைய தனுஷ்னாலையும் உன் கையில இருந்தது அது. சரி, அப்புறம் அடுத்தது பாருங்க. யாத்தே ஹேதிர் மீடுஷ்டம ஹஸ்தே பபூவ தேதனஹு தயாஸ்மான் விஸ்வதஸ்துவம் அயக்ஷ்மயா பரிபூஜா. தயா அவளால், அவளுடன், அவளோடு, ஆள்வோடு, உடன் 3ஆம் விபக்தி ஏகவச்சனம் ஸ்ரீலிங்கம். தேன புருஷலிங்கம், அவனால். தயா யாத்தே ஹேதிர் மீடுஷ்டம ஹஸ்தே பபூவத்தே தனுஹு, உன்னுடைய தனுஹு, தயா அஸ்மான் எங்களுக்கு. 2வது விபக்தி அது எங்களுக்குன்னு, எங்களைன்னு வரும். எங்களை காப்பாற்றுன்னு வரும். அதாவது தயாஸ் அஸ்மான் விஸ்வதஸ் அப்படி வருது இல்லையா, அது விஸ்வதஹ துவம்னு எடுத்துக்கணும். அந்த சகாராந்தக விசர்க்கம் வந்துடும் பிரிச்சல்னா. விஸ்வதஹங்கிறது, தஹங்கிறது இப்போ நான் டெல்லி தஹ அகம் கச்சாமினா டெல்லியில இருந்து நான் போகின்றேன். சென்னை தஹ அகம் கச்சாமி, சென்னையிலிருந்து போகின்றேன். சென்னை தஹ அகம் ஆகச்சாமி, சென்னையிலிருந்து நான் வருகின்றேன். இந்த தஹ ஒரு ரூபம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். விஸ்வதஹ, விஸ்வதஸ்துவம், விஸ்வதஹ துவம். விஸ்வதஹனா விஸ்வத்திலிருந்து, எல்லா அதாவது எல்லா இடங்களில் இந்த விஸ்வத்திலிருந்து. ஆனோபத்ராக கிருதவோயந்து விஸ்வதஹ இருக்கு இல்லையா, ஆயாந்து பத்ராக விஸ்வதஹ, எல்லா டைரக்ஷன்ஸ்ல இருந்தும் வரட்டும், திசைகளிலிருந்து. விஸ்வதஹ ஃப்ரம் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்திலிருந்து. அதான் தயாஸ்மான். சோ யாத்தே ஹேதிர் மீடுஷ்டம ஹஸ்தே பபூவதே தனுஹு தயாஸ்மான் விஸ்வதஸ்துவம் துவம், உன்னை நீ, அயக்ஷ்மயா பரிபுஜா. யக்ஷ்மாங்கிறது என்ன? ஜுரம், ஃபீவர், சிக்னஸ், வியாதி. போட்டாச்சுன்னா அஜாதி பிரத்யேக ஹலாதி பிரத்யேன்னு சொல்லியிருக்கேன்.
இந்த ஆ வந்து நேர்மறை அர்த்தம். சிக்னஸ் இல்லாய்மை, வியாதி இல்லாய்மை. வியாதி இல்லாய்மையால், வித் வியாதி இல்லாமையுடன் பரிபுஜ, என்னை கட்டிக்கோ. புஜங்கிறது கை. இந்த பரிபுஜக ஒரே வார்த்தை எப்படி வரும், என்ன அர்த்தம்னா என்ன அப்படியே அணைத்துக்கொள் உன் கைகளினால். வியாதி இல்லாய்மை இருக்கணும், அதுதான் அது அர்த்தம். அது கொஞ்சம் இந்த பொயட்டிக் வே, இந்த கவிகள் கொஞ்சம் விளையாடுவாங்க வார்த்தைகள்ல. தயாஸ்மான் விஸ்வ தஸ்துவம், விஸ்வத்திலிருந்து வரும், விஸ்வத்திலிருந்து வந்து என்ன அணைச்சுக்கோ வித்தவுட் வியாதி. அயக்ஷ்மயா, மயா அயக்ஷ்மா அயக்ஷ்மயா. அயக்ஷ்மேன வரலாம், புருஷலிங்கத்துல வரலாம். ஆனா அயக்ஷ்மயான்னு சொல்லியிருக்கிறது யா யான்னு கொண்டு வரதுனால மூன்றாவது விபக்தி. அயக்ஷ்மயா என்ன கட்டிக்கோ, வித்தவுட் வியாதி என்ன கட்டிக்கோ. ஏன்னா உன்னுடைய வில்லு பயங்கரமான வில்லு, தண்டனை தரக்கூடியது. உன்னுடைய தனு, நீ மீடக வேற, எல்லாருக்கும் நன்மை செழிப்பும் தரும். நீ நன்மையும் தருவ, நீ வந்து தண்டிக்கவும் செய்வ. உன்னுடைய வில்லு அம்புகளை ஹேத்திய வச்சுக்கிண்டு, உன் கையில் இருக்கிற அந்த அம்புவும் தனுசும், உன் கையில் இருக்கிற அந்த வில்லும் அம்புகளும் தண்டனையும் தரும், மக்களுக்கு நன்மையும் தரும், அபண்டன்ஸும் தரும், செழிப்பும் தரும், விவசாயத்துக்கு எல்லாம் இருக்கு. அதனால தயாஸ்மான் எங்களை, தயாஸ்மான் விஸ்வ தஸ்துவம், விஸ்வத்திலிருந்து வரும் வியாதியின்மையுடன் எங்களை கட்டிக்கொள், அணைத்துக்கொள், அரவணைத்துக்கொள். பகவானை நம்ம வேண்டோம். நீ எல்லாம் இருக்கக்கூடியவன், நல்லதும் உங்ககிட்ட பயங்கரமான தண்டனை தரக்கூடிய ஆயுதங்களும் இருக்கு, நீ செழிப்பும் தரக்கூடியவன். இந்த விஸ்வத்திலிருந்து வரும் எல்லா தூய்மைகளும், அனோபத்ரான்னு சொல்ற விஸ்வத்திலிருந்து வரும் பத்ரங்கள், பத்ரங்கர்ணேபி எல்லாம் தூய்மை தான். அதை வைத்துக்கொண்டு எங்களை அப்படியே கட்டிக்கொள். வியாதி இல்லாம எங்களுக்கு இருக்கணும், வியாதி இல்லாமையுடன் எங்களை கட்டிக்கொள், ஆளோடு அயக்ஷ்மயா. அதனால வியாதி இல்லாய்மையுடன். இத்துடன் இதை நிறுத்திக் கொள்கிறேன். இது என்னுடைய இதில் பதிவு செய்திகள் இந்த யூடியூப் சேனலில். ஏன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். ஸ்ரீருத்ரம் ரொம்ப விசேஷமானது, எல்லாருக்கும் நல்லது. துக்கம், துன்பம், துயரம் எல்லாம் வராமல் இருக்கும். நம்ம கர்ம பலனில் அது வரணும்னு இருந்தால் கூட அது பகவான் பரமேஸ்வரன் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு. இதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. ஏதோ ஒரு ஸ்லோகம் சொன்னா கூட போதும் ஒரு நாளைக்கு, அது நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை. அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். அதுதான். மீண்டும் பார்க்கலாம். புனர்மிலாமஹ பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.